Exercise 9.3 second 8th sum. Evaluate the following integrals using properties of integration. First அதில் 8th sum கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இன்டகிரேஷனை ஐன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். let I is equal to integration 0 to 1 log 1 plus x divided by 1 plus x square dx. நம்மள்ட்ட ஏற்கனவே என்னது ஒரு எக்ஸாம்பிள் 9.27ல் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு சம் போட்டிருப்போம். அதாவது லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸுங்கிற இடத்துக்கு பதிலாக டேன் எக்ஸ்னு இருக்கும். அதே ஃபார்மேட்டுக்கு இதையும் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா அங்கே வெறும் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு மட்டும் இருக்கும். நம்ம அந்த டேன் எக்ஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த லிமிட்ஸ்லாம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற டேர்ம் கூட இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எக்ஸை வந்து சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கிறோம். இப்போ கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கொஷின் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். நம்ம அதே மாதிரியே சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சப்ஸ்டியூஷன் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx இஸ் ஈக்குவல் டு tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சப்ஸ்டியூஷன், நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்த உடனே என்ன செஞ்சிடணும், லிமிட்ஸை மாற்றிடணும். எக்ஸோட லிமிட்டை தீட்டாவோட லிமிட்ஸாக மாற்றிடணும். 0வும் 1ம் இருக்குது லிமிட்ஸு. அதை தீட்டாவுக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது தீட்டா என்னவா வருதுன்னு பார்க்கணும். நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கொண்டு போய் தான் இந்த சப்ஸ்டியூட் பண்ணி லிமிட்டை மாற்றணும். ஓகேவா, அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0. எப்போவுமே tan 0 இல்லையா, அதனால் தீட்டாவோட ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 1. எப்போ டேனுக்கு வந்து 1 கிடைக்கும், π/4க்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ ரெண்டு லிமிட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. 0 π/4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் இப்போ டிஎக்ஸாக மாற்றிக்கணும். ஓகேவா, ஐ மீன் தீட்டாவாக மாற்றிக்கணும். ஓகேவா, இப்போ இன்டகிரேஷன் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். 0 to π/4 லிமிட்ஸ் மாறிடுது. லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், tan தீட்டான்னு போட போகிறோம். ஓகேவா, அதுமாதிரி டினாமினேட்டர்லேயும் எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டா. ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால tan ஸ்கொயர் தீட்டா. இங்கே டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு போட போகிறோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஓகேவா, இப்போ பாருங்கள், இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயருக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும் நம்மளுக்கு, சீக்கன் ஸ்கொயர்னு தெரியும். ஸோ சீக்கன் ஸ்கொயர்னு போடும்போது மேலேயும் கீழேயும் உள்ள டினாமினேட்டரில் சீக்கன் ஸ்கொயரு கேன்சல் ஆகிடும். ஸோ 0 to π/4 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கேயும் என்னது ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. சீக்கன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வெறும் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் அந்த டேர்ம் மட்டும் இருக்கும். ஓகேவா, which is equal to integration 0 to π/4 log 1 plus tan theta into d theta இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம tan theta இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, நம்ம இன்டகிரேஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா யூஸ் பண்ண சொல்லி நிறையா இருக்குது. ஓகேவா, அந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டகிரேஷன் 0 to a f of x dxங்கிறதுக்கு பதிலாக இன்டகிரேஷன் 0 to a லிமிட்ஸ்லாம் எதுவும் மாறவே இல்லை. f of இந்த அப்பர் லிமிட்டை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, a மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு மாற்றிக்கிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இங்கே அப்பர் லிமிட் என்ன இருக்குது, π/4. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, இங்கே தீட்டான்னு இருக்குது. ஜஸ்ட் அப்படி சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். 0 to π/4 log of 1 ப்ளஸ் tan தீட்டாக்கு பதிலாக என்ன செஞ்சுக்க போகிறோம், π/4 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்க போகிறோம் இன்ட்டு டி தீட்டா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன தெரியும் நம்மளுக்கு, tan a மைனஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். tan a மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 ப்ளஸ் tan a tan b. ஓகேவா, அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே பயன்படுத்திக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், லாக் ஆஃப் இன்டகிரேஷன்லாம் விட்டுறாதீங்க, இன்டகிரேஷன் 0 to π/4 லாக் ஆஃப் இங்கே இருக்கிற 1 ப்ளஸ்ஸையும் விட்டுறக்கூடாது, மறந்துடாமல் 1 ப்ளஸ் இந்த tan a மைனஸ் பிக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா tan π/4. tan ஏக்கு பதிலாக π/4 இருக்குது, பிக்கு பதிலாக தீட்டா இருக்குது. ஓகேவா, tan π/4 மைனஸ் tan தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் tan π/4 இன்ட்டு tan தீட்டா இன்ட்டு டி தீட்டா. tan π/4ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். ஓகேவா, எங்கெங்கெல்லாம் tan π/4 இருக்கோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம 1 சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் 0 to π/4 log of 1 plus 1 minus tan theta divided by 1 plus இங்கே tan π/4 1 into tan theta வெறும் tan theta மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா, into d theta.
இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, டிவைடட் பையில் 1 இருக்குது. ஜஸ்ட் இப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரே டேர்மாக மாற்றிக்கலாம். 0 to π/4 லாகு ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஒன்னோட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது இந்த நம்பர் அப்படியே அங்கே வந்துடும். ஓகேவா, 1 + tan θ ப்ளஸ் இங்கே இருக்கிற டேர்ம் 1 - tan θ டிவைடட் பை டினாமினேட்டரில் காமன் எல்சியம் 1 + tan θ. இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் tan θ இருக்குது, இங்கே மைனஸ் tan θ இருக்குது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்ன இருக்குது அப்படின்னா 1 + 1 2ன்னு இருக்குது. ஓகேவா, 2 டிவைடட் பை 1 + tan θன்னு எழுதிக்கலாம். dθ விட்டுறாதீங்க. which is equal to integration 0 to π/4 log 1 + 1ங்கிறது 2 divided by denominatorல இருக்க 1 + tan θ into dθ. log a/bங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், log a minus log bன்னு எழுதிக்குவோம் இல்லையா. அதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். integration 0 to π/4 log 2 dθ தனியாக மைனஸ் அந்த இன்டகிரேஷன் ரெண்டுத்துக்குமே சொந்தமானது 0 to π/4 log 1 + tan θ dθ. இப்போ பாருங்கள், நம்ம ஒரிஜினலாக என்ன கொஷின் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ ஐங்கிறது இப்போ கடைசியாக சிம்பிளிஃபைடாக என்ன மாறிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல log of 1 + tan θ dθங்கிறதும் நம்மளுக்கு என்னது ஐ தான். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கடைசியாக இந்த டேர்முக்கு பதிலாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஐன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா, which is equal to இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன தான் இருக்குது, ஐன்னு இருக்குது. which is equal to integration 0 to π/4 log 2 dθ மைனஸ் என்னது இந்த ஹோல் டேர்மே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஐன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ அந்த ஐயை என்ன செஞ்சுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும், 2i ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to π/4 log 2ங்கிறதே கான்ஸ்டன்ட் தான், அதை தூக்கி வெளில போட்டுடலாம். வெறும் dθ மட்டும் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் வெறும் dθங்கிறது என்னது, தீட்டா. ஓகேவா, தீட்டா இன்ட்டு தீட்டா வந்து என்னது 0 to π/4 இன்ட்டு என்னது log 2. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் கொடுங்க, மைனஸ் த லோயர் லிமிட். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா π/4 - 0 இன்ட்டு log 2 which implies இந்த 2i is equal to தான் இந்த டேர்ம். அப்போ ஐங்கிறது தானே நம்மளுக்கு வேணும். i is equal to என்ன வந்துடும், இந்த 2 கீழே வந்துடும். π/4 - 0ங்கிறது π/4, அந்த டினாமினேட்டருக்கு வந்ததுன்னா π/8ன்னு ஆகிடும். ஓகேவா, log 2 இன்ட்டு π/8ன்னு எழுதலாம், இல்லை π/8 log 2 அப்படிங்கிறதும் எழுதலாம். ஓகேவா, இதுதான் நம்மளோட இன்டகிரேஷன் ஆன்சர்.